வள்ளுவம் தான் அவருடைய வாழ்க்கையின் முறை. ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். தான் இருந்த வீட்டை கூட குடியிருப்பாக மாற்றிய பொழுது அதற்கு வள்ளுவம் என்று பெயரிட்ட பெருமை. இந்த ஊரிலே, இந்த பகுதியிலே, ஏன் தமிழ்நாடு முழுமையுமே அவரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளுவர் என்றுதான் சொல்லுவார்கள். மிகப்பெரிய தமிழறிஞர், ஆழமான கருத்துகள், அற்புத சிந்தனைகள், தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு கோ பார்த்தசாரதி ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க தொடர்வண்டி துறையில மிக நீண்ட காலம், அதாவது ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. தொடர்வண்டி துறையிலே இத்தனை காலம் பணிபுரிந்த உங்களுக்கு தமிழின் மேல், அதுவும் தமிழுக்கு தொண்டாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? நான் படிக்கின்ற பொழுதே, நான் முதலிலே சிதம்பரம் பச்சப்பன் மேல்நிலைப் பள்ளியிலே படித்தேன். அப்பொழுது இருந்த தமிழாசிரியர்கள் எங்கள் உள்ளத்திலே தமிழ் விதையை நட்டார்கள். அதை குறிப்பாக வைத்திலிங்கம் பிள்ளை என் தமிழாசிரியர் தினமும் ஒரு குறள் படி தம்பி என்று சொல்லுவார். அந்த முறையிலே அந்த காலத்தில் இளைஞனாக இருக்கும் பொழுதே சென்னையில் சைவ சித்தாந்த நூற்பதி கழகத்திலிருந்து திருக்குறள் பரிமையாளர் உரையை வாங்கி, அப்பொழுது எங்களுக்கு வயது 14 தான், 13, 14, அதை நாங்கள் படித்தோம். அதிலிருந்து திருக்குறளிலே ஆர்வம் அதிகம். ஆனால் இந்த அமைப்பு வைக்க வேண்டும் என்று நினைத்தது என்னுடைய நோக்கம் இல்லை. இருந்தாலும் இந்த வீட்டு இளைஞர்கள், என்னுடைய மகன், பிறகு என்னுடைய மருமகன் ஜனார்தனம், பஞ்சநாதன் என்று இங்கே குடியிருந்த ஒருவர், அவருடைய மனைவி, இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அவர்களாக தேர்ந்தெடுத்து திருவள்ளூர் இயக்க மன்றம் என்று ஒரு சின்ன அட்டையிலே போட்டு தொடங்கினார்கள். 1975வது ஆண்டு. அதிலிருந்து அவர்கள் சூட்டிய பேருதான் இது, நான் சூட்டியதல்ல. மகிழ்ச்சி ஐயா. இங்க ஒரு கேள்வி. என்னுடைய அடுத்த வினாவிற்கு முன்னால், இளைஞர்களுக்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அது தொய்வு இல்லாமல் இன்றளவு சென்று கொண்டிருக்கிறது. மிக மகிழ்ச்சியான செய்தி. என்னுடைய சென்னையிலே முதல் கூட்டத்தில் பேசியது கூட உங்களுடைய நிகழ்ச்சிகள் தான். அடிக்கடி பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ் நிகழ்ச்சிகள் செல்லுகின்ற பொழுது அங்கு இளைஞர்களுடைய தலையை காணும். இளைஞர்களிடம் ஆர்வமே இல்லை. அதற்கு என்ன காரணம் உங்களால் சொல்ல முடியும்? இளைஞர்கள் இப்பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் திசை மாறி போயிருக்கின்றன. அதனால் திருக்குறள் என்கின்ற அந்த கருத்து இளைஞர்கள் உள்ளத்திலே படிந்தால் அவர்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள், சமுதாயத்திற்கு ஒரு நல்ல அங்கத்தினர்களாக இருப்பார்கள். அந்த எண்ணத்தோடு தான் மாணவர்களை இதில் சேர்க்க அவர்களுக்காக வகுப்புகள் நடத்தினோம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கவிமாமினி குணசேகரன் அவர்களை வைத்து வகுப்புகள், அது மேல்நிலைப்பள்ளி மாணவர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவர்களுடைய உள்ளத்திலே திருக்குறள் விதை தூவப்பட்டால் எதிர்கால சமுதாயம் மிக உயர்ந்த சமுதாயம் மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த முறையிலே வாரத்திற்கு ஒரு நாள் திருக்குறள் வகுப்பை நாங்கள் நடத்தி வந்தோம். ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 20 பள்ளிக்கூடங்களை, கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் திருக்குறள் ஒப்பித்தல், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் டிஏவி பள்ளியிலே கொடுக்கிறார்கள். நடுவர்களே 30 பேர் நடுவர்களை வைத்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இவ்வளவும் அவர்களிலே பெரும்பாலானோர் ஆங்கில வழியில் படிக்கின்ற மாணவர்கள். ஆனால் தமிழில் ஆர்வம் உள்ளவர்கள், திருக்குறளில் ஆர்வம் உள்ளவர்கள். எங்களுடைய எண்ணம் அவர்களை திருக்குறள் போட்டியில் சேர்ப்பதால் அவர்கள் பெற்றோர்களும் திருக்குறள் படிக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதற்காக. ஆக நாங்கள் எதிர்பார்த்தது மாணவர்களை, ஆனால் பயன் பெறுவது பெற்றோர்களும் பெறுகிறார்கள். அந்த முறையில ஒரு நல்ல வள்ளுவ சமுதாயம் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மகிழ்ச்சி ஐயா. வரப்பு உயர் என்று அவையார் சொன்னது போல, வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், விவசாயம் வளரும் சொல்றது மாதிரி, தமிழ் வளர்ந்தால், தமிழ் வழியாக திருக்குறள் வளர்ந்தால் சமுதாயம் சிறக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது என்னுடைய அடுத்த வினா, நீங்கள் எழுதிய நூல்கள் என்ன? நான் எழுதிய நூல்கள், சிலப்பதிகாரத்திலே எனக்கு ஆர்வம் இருந்ததால் சிலப்பதிகார விளக்க நூல் ஒன்றை, சிலம்பில் அரும்பிய சிந்தனை பூக்கள் என்ற நூலை எழுதினேன். கிட்டத்தட்ட அது எழுதிய 30-40 ஆண்டுகள் ஆகின்றன. அது சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் அணிந்துரை வழங்கினார். அப்போ சிலப்பதிகாரத்தை முடித்தவன் ஏன் மற்றொரு காப்பியம் எடுத்துக்கொள்ளுங்களே என்று நண்பர்கள் ஊக்குவித்ததனால் மணிமேகலையை எடுத்து மணிமேகலை மாண்பு என்ற தலைப்பில் ஒரு நூல் எழுதினேன். இதுவும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு.
அதுக்கப்புறம் திருக்குறள் உரை எழுத வேண்டும் என்று எளிய முறை மூவாவை ஒட்டி ஒரு எளிய உரை ஒன்றை நான் எழுதினேன். அது எழுதிய 25 ஆண்டுகள் ஆகிறது. அண்மையிலே நாங்கள் திருக்குறள் வகுப்பு நடத்தும் போது மாணவர்களை வினாடி வினா போட்டிகள் நடத்துவோம். அவர்களை 3 பகுதியாக பிரித்து 10 மாணவர்கள் வைத்து திருக்குறளை வினா தொடுத்து அவர்கள் தரக்கூடிய விடையை வைத்து நடத்திக்கிட்டு வந்தோம். அந்த திருக்குறளுக்கு என்று அமைந்த இதுல பிற இலக்கியங்களும் வரும். அதையும் சேர்த்து வச்சு நாங்க அந்த வினாவில பிற இலக்கியங்களும் இடம்பெறும். உதாரணத்துக்கு நம்ம பாரதியார் ஒரு பாடல்ல சொல்லுவார், பலகற்றும் பலகட்டும் எங்கள் முத்து மாறி பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்துமா என்று ஒரு வார்த்தை. இதே உணர்வு திருக்குறளில் உண்டா என்று அவர்களை கேட்போம். ஓதி உணர்ந்தும் பிறக்குறைத்தும் தாமடங்கா பேதையில் உடனே மாணவர்கள் சொல்லுவார்கள். அப்படி திருக்குறள் வழியில மற்ற இலக்கியங்களையும் சேர்த்து அதை அவர்களுக்கு நடத்திய அந்த வினாக்களையே ஒரு நூலாக அறுத்துப்பால் வைத்தோம். அதுக்கப்புறம் பொருட்பாலையும் எழுதினோம். இப்பொழுது 3 பால்களும் இணைந்து ஒரு பெரு நூலாகவே அந்த வினாடி வினா அமைப்பு அமைந்திருக்கிறது. அந்த புத்தகம் அது 500 வினாக்கள். இது தொடர்பா இப்போ சிலப்பதிகாரத்தை தொட்டிருக்கீங்க, மணிமேகலை தொட்டிருக்கீங்க, திருக்குறளையும் தொட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய சாதனை, ஒரு வாழ்வியல் சாதனை. திருக்குறள் வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கை, வள்ளுவமே உங்களுடைய வாழ்க்கை நெறி என்று முற்றிலும் வெறும் நூலில் திறனாய்வு மட்டும் செய்யாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுதக்கூடாது? அதை ஒரு விண்ணப்பமாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். அது ஓய்வு இருக்கிறது, இருந்தாலும் முதுமை காரணமாக கொஞ்சம் நம்முடைய சோர்வு இருக்கிறது. கருத்துகள் மட்டும் பரவினால் போதாது, நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர் வழியிலே நிற்க வேண்டும். வசதியாக இருக்க மாட்டார்கள் சொல்லலாமா? வேண்டான்ற வசதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசதி வந்தாதான் எல்லா கெட்ட குணங்களும் வந்துருது. அந்த பதில் தான் உடனே எதிர்பார்த்தேன். செல்வம் மிகுதியானால் தனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல வருகின்ற செல்வத்தை மற்றவர்களுக்கு தரணும். அந்த குணம் எல்லாருக்கும் வருவதில்லை. எனவே வேண்டிய அளவுக்கு நம்ம மகாத்மா காந்தி சொல்லுகிறார், உன்னுடைய தேவைக்கு மீதி உள்ளதை மற்றவர்களுக்கு நீ செலவு செய்ய வேண்டும். உன்னை கெடுக்க கூடாது. தர்மகர்த்தா பொருளாதாரம் சொல்றாரு. தர்மகர்த்தா பொருளாதாரம். ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தா இருக்கிற கோயிலுக்கு 10 கோடி ரூபாய் இருக்கும். ஆனா அது அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க சொந்தமா தான் எடுத்துக்கிறாங்க. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தர்மகர்த்தா பொருளாதாரம் என்பதை மிக அருமையாக காந்தியடிகள் சொல்லுவார். அந்த கோயிலுக்கு வருகின்ற வருமானத்தில் ஒரு தம்படி கூட எடுக்காமல் அந்த கோயிலுக்கே செலவு பண்ண வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய உழைப்பிலே கூட எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு மீறி நீ வைத்திருந்தால் நீ திருடன் என்று சொல்லுகிறார் மகாத்மா காந்தி. 44 நாட்கள் ஒரு நடைபயிற்சி மேற்படுறது கஷ்டமா இருக்கு, அதாவது இன்னலா இருக்கு. 44 நாட்கள் ஒரு செயலை செய்ய முடியல, 44 நாட்கள் விளையாட முடியல, 44 நாட்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்ய முடியாத இந்த காலத்துல 44 ஆண்டுகள் எவ்வளவு நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய பண பலம் உள்ளவரோ அல்லது பொருளாதாரம் உள்ளவரோ இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அந்த சூழல்ல எத்தனையோ இடையூறுகளை சந்திச்சிருப்பீங்க. அதுபோல் நிமித்தமாக உங்களுடைய இல்லத்தரசி இடத்துல இருந்து இப்படி இந்த இதெல்லாம் எப்படி நீங்க வெற்றி பெற்று இதை ஒரு பெரிய மகத்தான சாதனையை செய்ய முடிந்தது என்பதை இந்த நேயர்களுக்கு நீங்க சொல்லி மகத்தான சாதனை நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. நான் எளிய சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கையே எனக்கு எளிமை. இங்க நீங்க பாக்குறீங்க, எனக்குன்னு ஒரு கற்றல் கூட கிடையாது. இங்கதான் படுத்துட்டேன். என் எளிமை சின்ன வயசுல இருந்தா நான் எளிமையை தான் பின்பற்றேன். காந்தியை பின்பற்றுவேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு காந்தியவாதி இல்லையே தவிர காந்தி அந்த எளிமை எனக்கு வேணும். அதுல தான் முக்கியமா பணம் வேணும், செல்வமா வளரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆசை என்பதற்கு அளவே இல்லை. ஆசை தீர என்று தொடங்கும் வாழ்க்கை, ஆசை தீர என்று தொடங்கும் வாழ்க்கை அல்லல் மிக்க வாழ்க்கை சொன்னது டாக்டர் மூவார்த்தராஜன். ஏன்னா ஆசை தீர்வதே இல்லை. ஒரு கார் வச்சு போறாது 4 கார் வேணும், ஒரு வீடு இருந்தா போறாது 4 பங்களா வேணும், ஊட்டியில ஒரு பங்களா. இதனுடைய என்ன ஆசை அதிகமாக ஆக
அவர்களுக்கு அந்த எளிமை என்பது போற்று. எளிமையாக இருப்பவன் தான். இப்போ நம்ம அண்மையிலே இருந்த வாஜ்பாய் எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தியடிகள் சொந்தமாக அவர் ஒன்றும் வீடு வாங்கினதில்லை எனக்கு தெரிஞ்சு. அண்மையிலே பாரதி சுராஜ் என்ற ஒரு தமிழறிஞர் மறைந்தார். அவர் இருந்த துறையில பணம் கொட்டுகிற துறை, பதிவுத்துறை. 39 ஆண்டுகள் பணி செய்து ஒரு வீடு கூட அவர் வாங்கினதில்லை. இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம் அவரை பத்தி. அவரை நாம் பேசுகிறோம் என்றால் அவரிடத்தில் இருக்க இந்த எளிமை, நேர்மை, உண்மை இது பேசப்படும். திருவிக்காவை பேசுகிறோம் என்றால் கடைசி வரையில் வாடகை வீட்டில் தான் அவர் இருந்தார். அப்பொழுது கூட என்ன பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் வீடு வாங்கி தருவதாக சொன்னார். நான் இருக்க மாட்டேன்னு, இந்த வீட்டிலே நான் இருக்கணும். அவர் கண் தெரியாம போயிட்டது, கடைசி காலத்து கண் தெரியாம போனார். நான் இருக்கிற வீட்டை மட்டும் என்னை காலி செய்ய விடாமல் பார்த்து கொண்டிருக்கலாம், அதுவே எனக்கு போதும். என்னால் பழகியதனால் அவருக்கு கழிப்பறை எங்கே இருக்கிறது, மற்ற அறைகள் எங்கே இருக்கு தெரியும். அவரே தப்படி போட்டு உள்ள போயிடுவார். ஆனால் கடைசியில் அவர் சொன்னார், நான் இருக்கின்ற வீட்டில் என்னை வாழ விடுங்கள், எனக்கு புதிய வீடு வேண்டாம். அவரை நான் நினைக்கிறோம். இன்னும் மானசீகமாக நான் குருவாக ஏற்றுக்கொள்வது திருவி கன்னியாக சுந்தர முதலியார் தான். ஏன்னா அவருடைய எளிமை எனக்கு பிடிக்கும். அதை தான் நான் பின்பற்றியும் வருகிறேன். எதையும் எதிர்பார்க்கறதில்லை. மன்றம் நடத்தும் போது கூட பெரும்பாலும் பணம் அப்படின்னு எதிர்பார்க்கல. இல்லை, நாங்களே எங்களுடைய வருவாயில் வர்றதையே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எளிமை. இந்த அழைப்பிதழ் கூட பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸில் தான் போடுறோம், வண்ணங்கள் கிடையாது. அந்த எளிமையாக செய்யறதுனால ஒன்றும் தவறு இல்லை, முடியும், எல்லாராலும் முடியும். அந்த முறையில் தான் இந்த 40 ஆண்டுகள் நான் நடத்துறேன்னு சொல்ல, நான் நடத்துறேன்னு சொல்ல தப்பு. நான் திட்டம் போட்டு கொடுப்பேன், இளைஞர்கள் அதை செயல்படுத்துவாங்க. என்னுடைய மருகர் ஜனார்தனன், என்னுடைய மகன் ராஜமன்னார், இவர்களால் தான் அவங்க பண்ணாங்க. ஆனால் நான் செய்தேன் என்று சொல்லுவேன். ஆனால் என்ன தலைவனாக வைத்திருக்கு, வயதானவன் என்பதனால் என்ன முதன்மைப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். ஐயாவுக்கு தெரியும், தொடக்கத்திலிருந்து என்னை பத்தி நன்றாக தெரியும். இதுவரையில் மிக உயர்ந்த கருத்துக்களை, அரிய கருத்துக்களை வலைத்தமிழ் நேயர்களுக்காக எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக மிக மகிழ்ச்சி. உங்களுடைய நோக்கங்கள் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும், நீங்கள் நீடூழி வாழ்ந்து தமிழ் பணி ஆற்ற வேண்டும், இளைஞர்களுக்கு பயிற்சியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து நன்றி பாராட்டுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி.